ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி பார்க்க போகிறோம். இயற்கையான முறையில் நாட்டு காளான் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நாட்டு காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம தோட்டத்தில் இருந்து காளான்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு இவ்வளோ காளான் கிடச்சிருக்கு, ஒரு 1/2 கிலோ கிட்ட வரும். இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிக்கலாம். இது நல்லா சுத்தமான இடத்துல தான் இந்த காளான்லாம் முளைக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு. காளானில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த காளான் பாருங்கள், மொட்டை இருக்குது. இந்த காளான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதுதான் நாட்டு காளான். இந்த காளான் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக அலசிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான காளான் இது. இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம தோட்டத்திலே இயற்கையான முறையில் அழகாக வளர்ந்துருக்குது. இதை நம்ம எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கிரேவி செய்யலாம் வாங்க. கிராமத்து சைடில் தான் இந்த மாதிரி நிறைய காளான்கள்லாம் முளைச்சிருக்கும். பாருங்கள், காளான் நல்லா அலசியாச்சு. இது கொஞ்சம் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லேசான காளான், அது கொஞ்சம் எடுக்கும்போது உடச்சிக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுக்கணும். காளானில் நல்லா அலசி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ காளான் கிரேவியை தாளிச்சிக்கலாம் வாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 100 கிராம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ காளானுக்கான அளவுகள். இந்த நாட்டு காளான் கிரேவிக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்து தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வதங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மூடி வச்சு வதக்கலாம். அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா சூப்பராக வதங்கியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வதங்கணும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நாம் கழுவி கட் பண்ணி வச்சுக்கிற குட்டி குட்டியான ஃப்ரெஷ்ஷான நாட்டு காளான் சேர்த்துக்கலாம். இந்த காளான் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கிராமத்து சைடில் தான் நிறைய முளைக்கும். காளான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காளான்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். அதுலேயே நல்லா வதக்கி எண்ணெயிலே வதக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் எடுக்காது வேகறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். பாருங்க காளான் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. இதிலிருந்து வந்த தண்ணியிலே நல்லா வதக்குங்க. இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வீட்டிலே அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. கிரேவியை சேர்த்துனாலும் கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் எதுவும் சேர்த்துக்கல. மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த காளான் கிரேவி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி காளான் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான காளான் கிரேவி பாருங்கள். நல்லா வெந்து சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த காளான் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.